வணக்கம் வியூவர்ஸ், நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காயம் பூண்டு புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். டக்குன்னு காய்கறி இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாங்க. 1.5 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு முழு பூண்டு உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது பெரிய பூண்டாக இருக்குது, அதனால் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோங்க. ஒரு லெமன் சைஸு புளியை ஊற வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. மண் சட்டியில் தாங்க இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோம், அதனால் மண் சட்டியை வச்சுக்கலாம் அடுப்பில். இது சூடாகிறதுக்கு மண் சட்டி சூடாகிறதுக்கு டைம் ஆகுங்க. கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வருதுங்க. இப்போ வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தோட கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு தேவையான அளவு கழனி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி கழுவிட்டு ஊற்றிட்டு 2வது தண்ணி தான் ஊற்றுறோம். கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. தூள் உப்பு தாங்க போடுறேன், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோங்க. குழம்புக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதித்து வரட்டும், குழம்பு நல்லா சுண்டட்டும். குழம்பு நல்லா கொதித்து வருதுங்க, நல்லா குழம்பு சுண்டட்டும். நல்லா குழம்பு கொதி சுண்டி வந்துடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அருமையான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.